விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கருத்தியல் சார்ந்த அரசியல் இருக்கானா இல்லை, கள அரசியல் இருக்கானா இல்லை, இல்லை கோட்பாட்டு வாதங்கள் இருக்கானா இல்லை, இல்லை நிலைப்பாடுகளை உறுதியாக வைக்கிறாரானா இல்லை. அப்போ மக்களுக்கான சேவையை ஆற்றுறாரா, இல்லை களத்தில் போய் ஏதாவது உதவி பண்ணிட்டே இருக்காரான்னா அதுவும் இல்லை. அவருக்கு ஒன்றே ஒன்று தான், அவருக்கு பேச்சோ செயல்பாடோ எதுவும் கிடையாது. அவரை பார்க்க ஒரு கூட்டம், அதுதான் அவருக்கான அரசியல் மூலதனம், முதலீடு. அவரோட அலட்சிய போக்கு, அவரோட மக்களை வந்து மனிதமாக மதிப்பிட்டது, ஒரு ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல நமக்காக காத்து கிடப்பாங்க அப்படிங்கிற மனப்போக்கு, அவங்கள வந்து உதாசனப்படுத்தின போக்கு தான் உயிர் காரணம். அந்த மரணம் நிகழ்ந்துட்ட பிறகும் அவர் பொறுப்புள்ள தலைவராக நடந்துக்கல, தலைவனாகவே நடந்துக்கல. அவர் பாட்டு விட்டு ஓடி இருக்காரு. 13 பேரை துள்ள துடிக்க படுகொலை பண்ண எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாதுன்னாரு. 15 பேரை சுட்டு கொண்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு வலிக்கல, முகத்தில் வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் சோக ரேகம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக பேசினார். அப்போ இதில் செத்து போட தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயமே தெரியாது. அதிமுகவும் பாஜகவும் 41 பிணங்கள் மீது கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. வெறுப்பு வந்தது விஜய் மேலே. நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, விட்டுட்டு எப்படி ஓடி போலாம் கேட்குறாங்க. அதைத்தான் நான் கேள்வியோட தொடக்கத்திலேயே சொன்னேன். விஜய் மேல பாதிக்கப்பட்டவங்களே எந்த குறையும் சொல்லல. பாதிக்கப்பட்டவங்க சொல்ல மாட்டாங்க, அது அவங்க பெருந்தன்மை, அவங்க மாண்பு, அவங்க கடந்து போவாங்க. தமிழ்நாடு முழுக்க பொதுவான மக்கள் கேளுங்க. இப்பவும் பல பேர் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரர் இருக்காங்க, பல பைத்தியக்காரர் இருக்கான், பல பேர் வந்து மன நோயாளியா இருக்கான். இப்போ இதை கேட்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இருந்தாலும் இது வந்து விமர்சன பொருளாக மாறின உடனே தவிர்க்க முடியல. இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இட்லி கடை படத்தை பார்த்து அதற்கு விமர்சனம் கொடுத்து ஆகணும். அதாவது இந்த சமயத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வாருங்கள் அவருடன் பேசலாம். கார்த்தி வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கும் மேலே ஆயிடுச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் நேற்றைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பேட்டிகளை பார்க்க முடிஞ்சுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களே விஜய் மேலே பெருசாக குற்றம் சாட்டாத போது நீங்கள் தொடர்ந்து அவர் மேலே குற்றம் சாட்டுறது சரியா? இல்லை, அது வந்து அவங்களோட மாண்பு, பெருந்தன்மை. அதாவது அவரை குற்றவாளி குண்டில் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற உயர்ந்த குணம். ஆனால் அந்த குணத்தில் ஒரு துளி கூட விஜய்கிட்ட கிடையாது. துளி கூட அற உணர்ச்சியோ நியாய உணர்ச்சியோ கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய். இல்லை, நேற்றைக்கு கூட வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுததாலாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த அதாவதுங்க ஊடகத்தில் திரும்ப திரும்ப தகவல் தகவல் அப்படின்னு பல செய்தி வருது. யார் தகவலை கொடுக்குறா, யார் கசிய வருறா, யார் பக்கத்துல இருந்து வீடியோ கால் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க கொடுக்க போறாங்க. ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு செய்யப்படுது விஜய்க்கு ஆதரவா. அதாவது இதில் ஒரே ஒரு கேள்வி தானங்க, காலைல 8:45 நாமக்கல்ல பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. ஆமாம், 8:45 அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இவர் வந்து பனையூர்லேருந்து விமான நிலையம் போகணும், ஏறக்குறைய ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஆமாம், அங்கேயும் திருச்சி போகணும் விமானத்தில் 1 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து நாமக்கல் போகணும் 84 கிலோமீட்டர், 1 மணி நேரம் 52 நிமிஷம் காமிக்குது. அப்போ எப்படி பார்த்தா இதுலேயே ஒரு 4 மணி நேரத்தில் வருது. அப்போ 4 மணி நேரம்னா 8:45 பரப்புறோன்னா அவர் விடிய காலமே எழுந்திரிச்சு போகணும். கரெக்ட். ஆனால் சாவகாசமாக 8:45 பரப்புறோன்னு 8:45 கிளம்பி போகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் முதல் நாள் கிளம்பி போய் நட்சத்திர வீட்டில் தங்கி காலைல அதிகாலை எழுந்திரிச்சு பரப்புரைக்கு தயாராக இருக்கணும். அப்படி ஆகலை. இல்லை விடிய காலம் 4 மணி 5 மணி அந்த சமயத்தில் போயிருக்கணும். ஆனால் 8:45 பரப்புறோன்னு அங்கே காற்று நடக்கிறாங்க. தொலைக்காட்சியில் நேரடியாக அது ஒளிபரப்பு செய்யப்படுது. ஆனால் 8:45 சாவகாசமாக போய் திரும்ப அவர் சேலம் கூட போகலை, திருச்சி போய் திருச்சிலேருந்து நாமக்கல் போய் 2 மணி ஆகுது. உங்களோட பரப்புரையே 12 மணி, 2வது பரப்புரை 12 மணி, கால பரப்புரை 8:45. அப்போ 2 மணிக்கு போகிறார். அப்போ அவ்வளோ மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் காற்று நடக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முத நாளே வந்து விடிய காலம் வந்து நடிகவில் வந்து அந்த இடத்த பிடிக்கணும்னு அங்கேயே நின்று சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அதே போல் வந்து இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் எதுவுமே இல்லாமல் அவங்க விஜயை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நிற்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஒரு வேளை காலில் கிளம்ப தாமதமாகிடுச்சா அப்போ என்ன பண்ணலாம், முதல் பரப்புரை ரத்து பண்ணிட்டு நேரடியாக 2வது பரப்புரை போயிடலாம், அதை வந்து அறிவிப்பாக கொடுத்துடலாம். அப்போ குறைந்தபட்சம் வந்து 2வது காற்றுக்காக தடைப்படும் அந்த. ஆனால் என்ன பண்ணுறாரு, இங்கே பரப்புரை முடிச்சு 2 மணிக்கு மேலே முடிச்சுட்டு அந்த நாமக்கல் பரப்புரை முடிச்சுட்டு 7 மணிக்கு வர்றாரு. நாமக்கல்லேருந்து கரூருக்கு எவ்வளோ தூரம்? மிஞ்சி போனால் வந்து 30-40 நிமிஷத்தில் போயிடலாம். அவ்வளோதான் கால அளவு. ஆனால் அவர் ஏறக்குறைய 5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. ஆனால் சாலை நடுக அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த கரூர்லேருந்து பரப்புரை முடியுது,
பரப்புரை முடிச்சுட்டு திருச்சி எவ்வளவு நேரத்துல போனார்? 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல போயிட்டாரு. ரொம்ப இயல்பா போனார். எப்படி போக முடிஞ்சுச்சு? வர்றப்ப காலத்தமதம் ஆகுதுன்னா போறப்ப காலத்தமதம் ஆகலையே. நீங்க விரட்டி வந்தா வந்துட முடியும். நீங்க பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து வழியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னன்னா நாமக்கல்ல பரப்புரை செஞ்சுட்டு அந்த கூட்டத்தோட ஒரு பகுதியை அப்படியே கூட்டு வரணும். கூட்டு வந்து இங்க கூட்டத்தை காட்டணும். உங்களுக்கு என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கருத்தியல் சார்ந்த அரசியல் இருக்கானா இல்ல, கள அரசியல் இருக்கானா இல்ல, இல்ல கோட்பாட்டு வாதங்கள் இருக்கானா இல்ல, இல்ல நிலைப்பாடுகளை உறுதியா வைக்கிறாரானா இல்ல. அப்ப மக்களுக்கான சேவையை ஆற்றுறாரா, இல்ல களத்துல போய் ஏதாவது உதவி பண்ணிட்டே இருக்காரான்னா அதுவும் இல்லை. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு பேச்சோ செயல்பாடோ எதுவும் கிடையாது. அவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடும், அதுதான் அவருக்கான அரசியல் மூலதனம், முதலீடு. அந்த கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப கரூரை தேர்வு பண்ண காரணம் வந்து அங்கே திமுக 30 விழா நடைபெற்று முடிஞ்சதால அதுக்கு போட்டியாக வந்து நம்ம நடத்தி அதை விட கூட்டத்தை காட்டினோம்னா நம்ம தான் வந்து திமுகவுக்கு போட்டி அப்படின்னு ஒரு கருத்துவாக்கம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு திடீர் கரூருக்கு போகிறாங்க. திடீர்னு அந்த பயண திட்டத்திலே இல்லாத கரூரை சேர்க்குறாங்க. அதில் அன்னைக்கு நாள் முழுக்க தொலைக்காட்சி நாம தான் ஆக்கிரமிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த பயணம் திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்படுது. இதை குறிப்பாக சொன்னா கரூரில் வந்து ஜவுளி வர்த்தகம், அதில் உழைக்கும் மக்கள் ஈடுபடுறாங்க. வாரச்சம்பளம், அந்த வாரச்சம்பளம் வாங்கக்கூடிய மக்கள் வந்து மாலை வேலை தான் வீதிக்கு வருவாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி திட்டமிட்டு அவங்க வந்து தாமதம் செய்கிறாங்க. படப்பிடிப்பு அப்படின்னா குறித்த நேரத்துக்கு முடியே போய் ஒப்பனை அலங்காரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிற விஜய், அதே சமயத்தில் இது படப்பிடிப்புனா போகிற விஜய் மக்கள் பரப்புறன்னா 5 மணி நேரம் காலதாமதம் பண்ணுறாரு. அதைத்தான் கேட்குறேன். இதையெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களே பெருசாக எடுத்துக்கலையே. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெருந்தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை விஜய் மீதான மயக்கம் கூட வச்சுக்கலாம். ஒரு உச்சபட்ச நடிகர் அவரே நம்மகிட்ட பேசுறாரு அப்படிங்கிற பெருந்தன்மை வச்சுக்கலாம், இல்லை வந்து அவரே பேசுறாங்கிற ஒரு மயக்கம் கூட வச்சுக்கலாம். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் 12 மணிக்கு கரூரில் பரப்புறன்னு இங்கே அறிவிப்பு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களோட நீங்கள் அனுமதி வாங்கினது 3லேருந்து 10 வரைக்கும். ஆமாம். இப்போ காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்கள் 10,000 பேர் கூட்டதாக சொல்கிறீங்க, இங்கே திருச்சிலையோ அரியலூர்லையோ அதை விட அதிக ஆட்களை கூப்பிட்டு வர்றீங்க, நீ வெளி மாவட்டங்களில் தான் ஆட்களை இறக்குறீங்க, அப்போ 10,000 பேருக்கு குறைவான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க கேள்வி கேட்டுக்கணும். கண்டிப்பாக. இல்லை அனுமதி ரத்து பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பரப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு 12 மணிக்கு நீ பாட்டை போட்டு மக்களை திரட்டுற அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். அந்த இடத்துல காவல்துறை கோட்டை விட்டுச்சு. அதைத்தான் கேட்க வந்தேன். நடந்த இந்த சம்பவத்திற்கு முழுக்க விஜய் மட்டுமே காரணம். 90 விழுக்காடு விஜய் தான் பொறுப்பு. அப்ப அரசு மேலேயும் தப்பு இருக்குல்ல? 10 விழுக்காடு நீங்க ஒண்ணுதாங்க. இப்ப குறித்த நேரத்துக்கு இப்ப வந்து காலைல 8:45 பரப்புற 12 மணிக்கு வர வச்சுக்கோம், மதிய கரூர் 12 மணி பரப்புற 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு வந்தா கூட இத்தனை உயிர் இருக்காது. அந்த இருட்டுக்குள்ள யார் எங்க விழுந்து கிடக்குறாங்க, என்ன ஆச்சு, இடிபாடுக்குள்ள யார் சிக்கினாங்க, எதுவுமே தெரியாம தாங்க செத்து போனா. நீ ஒரு 2 மணி நேரம் 7 மணிக்கு வந்ததுக்கு பதிலாக ஒரு 5 மணிக்கு வந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க. அப்ப யாருங்க பொறுப்பு, யாருங்க காரணம், யார் காரணம் கிடைத்தா? இல்ல முழுக்க அவரை மட்டுமே குறை சொல்லி யார் செஞ்சா? நீ திட்டமிட்டு மக்களை வந்து இழிவா மதிப்பிட்டு அலட்சியப்படுத்த, உன்னோட அலட்சியம் தான் காரணம். சரி, அவர் வந்து பயண திட்டத்தை மாத்துறாரு, போட்டியா கூட்டம் கூட்டுறாரு அப்படிங்கறதையெல்லாம் உளவுத்துறையும் காவல்துறையும் முன்கூட்டியே கணிச்சு இந்த கூட்டத்தை ரத்து பண்ணுங்க, அளவுக்கு அதிகமா கூட்டம் நிறுத்திருக்கலாம்ல. முன்கூட்டியே அவங்க திட்டமிட தவறுனது தவறு. அதே சமயத்துல கடைசி இடத்துல 50 மீட்டருக்கு முடிய நிறுத்திருங்கிறாங்க. அந்த இடத்துல ரத்து பண்ண முடியாது. ரத்து பண்ணா அந்த காவல்துறைக்கும் அந்த கூட்டத்துக்கு இடையே ஒரு மோதலாயிடும். இல்ல, அவங்க நிறுத்த சொன்னது யாருக்குமே தெரியாது. காவல்துறை சொல்லுது. யார் சொல்லுது? காவல்துறை தானே சொல்லுது. புரியல. காவல்துறை யார் சொல்லுது? புஷி ஆனந்த் கிட்டயும் சிடிஆர் கிட்டயும் ஆலோசனை கிட்ட, புஷி ஆனந்த் கிட்ட. அப்ப அந்த சமயத்துல 50 மீட்டருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்ல பரப்புரை வந்து ரத்து பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க போய் தடை பண்ண முடியாது, கூட்டம் வந்து வெடிச்சிடும். அப்ப அந்த இடத்துல ரத்து பண்ணியிருந்தாலோ 50 மீட்டருக்கு முன்னாடி எடுத்திருந்தாலோ இல்ல குறைந்தபட்சமா வந்து அதை அந்த கவனத்துல கொண்டிருந்தால உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது. விஜய் வந்து இப்ப மற்றவெல்லாம் தரையில் நிற்கிறாங்க, மேலேருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டா அது கீழே விழாது, தரையில் விழாது, யார் தள்ள தான் விடும், அவ்வளவு அடர்த்தி. அப்ப விஜய் வந்து இங்க கீழே நிக்கல, அவர் மேல நிக்கிறாரு, பேருந்து மேல நிக்கிறவருக்கு எங்க என்ன நடக்குதுங்கிறது ஓரளவு பார்க்க முடியும், நல்லா தெரியும். அவர் கண்ணு கட்டுற தூரத்துல வந்து உடம்புல ஆடை இல்லாம மேல் சட்டை இல்லாம ஒரு உடம்ப தூக்கிட்டு போறாங்க. அப்ப என்ன ஆச்சுப்பான்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஒரு குழந்தை காணாம போச்சுக்கிறப்ப குழந்தை பேரை சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா தம்பிகளா அப்படிங்கிறாரு. பேரை சொன்னோன்னே எப்படி கண்டுபிடிச்சிட முடியும் அந்த கூட்டத்துக்குள்ள? அந்த அந்த வரிசையா அந்த அவசர ஊர்தி போயிட்டு இருக்குது. அவசர ஊர்தி போடப்ப கூட நான் பேச்சை தொடங்க வாங்கிடு. அவருக்கு நோக்கம் முழுக்க கவனம் இந்த எழுதி கொடுத்த அந்த வசனங்களை அதை அப்படியே ஒப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுலாம் கவனம் செலுத்தாரே ஒழிய, அங்க கீழே சிக்கல் வருது, தண்ணி ஏற்கிறாங்க, அவசர ஊர்தி போகுது
அப்புறம் வந்து பிள்ளைகளை காணும், அது எந்த கவனமும் இல்லை. அவர் கண் முன்னே நிகழுது எல்லாமே. அவர் லட்சியமாக கண்டுகொள்ளாமல் இதை முடிச்சிடணும், பரப்புரையை முடிச்சிடணும்னு அதை முடிக்கிறாரு. அதுக்குள்ளே நிகழ்ந்தது எல்லாமே. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி 90 விழுக்காடு இந்த சம்பவத்திற்கு விஜய் மட்டும்தான் காரணம். நானும் அதை ஏத்துக்கிறேன். ஆனா 10 விழுக்காடு அரசாங்கத்து மேலயும் பொறுப்பு இருக்குல்ல, அவங்கள இது வரைக்கும் நீங்க பெருசா விமர்சிச்ச மாதிரியே தெரியலையே. ஏன் வந்து இந்த தயக்கம், ஏன் வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை? அரசாங்கம் காப்பாற்ற என்னங்கிறது இல்ல, இது 90 விழுக்காடு வந்தானே காரணம். அவரை பேசுற அளவுக்கு 10 விழுக்காடு கூட அரசாங்கத்தை பேசலையே. குறித்த நேரத்துக்கு வந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. குறித்த நேரத்துக்கு வந்தாலே இவ்வளவு ஆயிருக்காது. நீ திட்டமிட்டு காலதாமதம் பண்ண, நீ அலட்சியப்படுத்த, உன்னோட அலட்சிய போக்கு விலைக்கு தான் 40 உயிர் போச்சு. இல்ல கார்த்தி, அது புரியுது. இப்ப இவங்க மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? இதை ஏன் விமர்சிக்க மாட்டாங்க? அதாவது சொல்றேங்க, முதல்ல சொல்லிதான் தொடங்குறேன். தொடங்குறப்ப நான் தொடங்குறேன், இந்த இடத்துல பிழை பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். இதுல வந்து விஜய் தான் பொறுப்புங்கிற, முழு முதல்ல அவர் தான் பொறுப்பு. அவரோட அலட்சிய போக்கு, அவரோட மக்களை வந்து மனிதமா மதிப்பிட்டது, ஒரு ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல நமக்காக காத்து கிடப்பாங்க அப்படிங்கிற மனப்போக்கு, அவங்கள வந்து உதாசீனப்படுத்தின போக்கு தான் உயிர் காரணம். அந்த மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகும் அவர் ஒரு பொறுப்புள்ள தலைவராக நடந்துக்கல, தலைவனாவே நடந்துக்கல. அவர் வாடி விட்டு ஓடிடுறாரு. கரெக்ட். அப்ப வந்து குறைந்தபட்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கியிருந்து அவர் களத்துக்கு போகிற சூழல் இருந்தால் களத்துக்கு போய்க்கலாம். இல்லை களத்துக்கு போகிற சூழல் இல்லையா, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை அனுப்பி நீங்க மீட் பணியை மேற்கொள்ளுங்க, பாதிக்கப்பட்ட மக்களோட நில்லுங்க அப்படின்னு அனுப்பி அவங்க போய் நின்றுக்கணும். ஆனா என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுதா, எல்லாம் தலைமுறை ஆயிடுங்க, அலைவீச்சு அணைச்சி வச்சுட்டு தலைமுறை ஆயிடுங்கட்டு. அப்படி தலைமுறை ஆயிடுறாங்க, எல்லாரும் தலைமுறை ஆயிடுறாங்க. அப்ப அங்க வந்து மருத்துவமனையில் வந்து குற்றுயிரும் கொலையுமா அவங்க உயிருக்கு போராடி கொண்ட சமயத்தில் அந்த உடல்களை வந்து இறந்தவங்களோட உடல்களை வாங்குறதுக்கு குடும்பத்தார் கத்தி ஒப்பாரி வச்சு ஓலமிட்ட வேளையில் ஒருத்தன் ஆறுதல் சொல்ல, ஒருத்தன் துணையா நிற்கிறதுக்கு ஒருத்தன் வரல. இவர் பாட்டுக்கு சென்னை முடியாதுட்டாரு. அத்தனை கட்சி தலைவர்கள் வந்து கரூர் கிளம்புறாங்க, இவர் கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. அப்போ ஒரு பொறுப்புள்ள தலைவனாக நடந்துக்கல. அதுக்கு மாதிரி விட்டாரு பாருங்க காணொலி. அப்ப இவர் மனுஷனே இல்லை அப்படின்னு. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக இவங்க எல்லாருமே அரசு தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 90 விழுக்காடு தவறு விஜய் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எதிர்த்தரப்புல இருந்து என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி திமுக கிட்ட சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் அவங்களை காப்பாத்த பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. யார் சொல்றோம்? அதிமுக தரப்புல இருந்து விமர்சனங்கள் வருது. அவன் அயோக்கிய பத்தனங்க. அதிமுக என்ன பண்ணா, தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டப்ப என்ன பண்ணா, 13 பேரை துடிக்க படுகொலை பண்ணப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாதுன்னாரு. 15 பேரை சுட்டு கொண்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு வலிக்கல, முகத்துல வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம சோக ரேகை இல்லாம ரொம்ப இயல்பா பேசினாரு. அப்ப இதுல செத்து போனதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயமா தெரியாது. அதிமுகவும் பாஜகவும் 41 பிணங்கள் மீது கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுது. அதுக்காக வேலை நடக்குது. எதுக்கு முட்டு கொடுத்து பேசுறேன்? இதனால் வரைக்கும் விஜயை ஆதரிக்காத பாஜக அன்னைக்கு மெர்சல் படத்தின் போது ஜோசப் விஜய் சொன்ன ஹெச் ராஜா அத்தனை பேரும் எழுதி கொடுத்த பல்லவியை ஒரே மாதிரி ராகம் பாடுறாங்களே. எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், தமிழிசை, அண்ணாமலை, இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ற காரணம் என்ன? அங்க சதி நிகழ்ந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்றது இந்த கூட்டத்துக்குள்ள திட்டமிட்டு கருப்பு ஆடுகள் களமைக்கு விடப்பட்டாங்க, அது வந்து விபத்து இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள கருப்பு ஆடுகள் களமிறங்கப்பட்டுச்சுன்னா யார் வந்தா, யார் கழுத்தை பிடிச்சி நெரிச்சா, யார் கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொண்டா, யார் கத்தி வச்சு கிழிச்சா, யார் கத்தி வச்சு குத்துனா, யார் ஸ்ப்ரே அடிச்சா, யார் ரசாயனத்தை பாய்ச்சினா, இதுக்கெல்லாம் காணொலி சான்றுங்க. ஏன்னா அந்த 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 நிகழ்வுக்கு எல்லாமே காணொலி சான்றாக பதிவு செய்யப்பட்டுச்சு, வந்துகிட்டே இருக்கு. இன்னும் புதுசு 60க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமரா கழுகு பார்வையில் அதை பதிவு செய்யறாங்க. அதே போல வந்து இந்த பக்கம் எல்லா கையிலையும் அலைவீச்சு இருக்குது, அவங்க பதிவு பண்றாங்க. அது இல்லாம பேருந்துல வந்து அந்த ஒளிப்படக்கரை இருக்குது, அதில் பதிவு செய்யறாங்க. தொலைக்காட்சிகள், வடநாட்டு தொலைக்காட்சி தொடங்கி தமிழ்நாட்டு தொலைக்காட்சி வரைக்கும் எல்லாத்தையும் உயிர் பண்றாங்க, பதிவு பண்றாங்க. எங்கேயாவது ஒரு கேமரா கண்ணில் சிக்காத சதி நிகழ்ச்சினா அப்ப என்னன்னா விஜயோட பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு இப்படி வந்து இல்லாத ஒரு கட்டுக்கதையை கட்டமைத்து விட்டு திமுக எதிர்க்கலாமுங்க. திமுக எதிர்க்கிறது நமக்கு என்ன பிரச்சனை? ஆனா சம்பந்தமே இல்லாம வரட்டுத்தனமா இது பண்ண. சமீப காலங்கள்ல திமுக மீதான விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்றவன் மனநோயாடி. அதாவது அவனுக்கு அறிவு சொல்றது, அறிவு வந்து அறிவு முதிர்ச்சியோ அறிவு சார்ந்த பார்வையும் இல்லைன்னு. இந்த விஷயத்துல இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வேணாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குதுங்க, நடக்கிறப்ப யார் அவங்க திட்டுவீங்க, யாரை விமர்சிப்பீங்க? அதிமுகவை தான். ஏன் திமுக பேச முடியுமா? திமுக வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல தொடர்புடைய யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல கேட்கலாம். ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு அதிமுக தான் கேள்வி கேட்க முடியும். கண்டிப்பா நீ வந்து திமுக கேள்வி கேட்க மாட்டேங்கிற, திமுக கைகூடினா. இதுல இந்த சம்பவத்தின் போது முதன்மை குற்றம் விஜய் தான். இது நடந்த பிறகு விஜய் ஏன் கைது பண்ணல, விஜய் மேல ஏன் வழக்கு போடல, ஆதோர்ஜனா புஷானந்த் ஏன் கைது பண்ணல? கரெக்ட், அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இதுல வந்து இதை நிர்மல்குமார் ஏன் கைது பண்ணல,
அந்த வாகனத்தையும் பறிமுதல் பண்ணல, திமுக மிதவாத போக்கு நடக்குது, இதை கேட்கலாம். ஏன் அங்க செய்யல? என்ன இருக்கு? அங்க என்ன இருக்குதுல்ல? திமுகவுக்கு என்ன தயக்கம்? எல்லாருக்கும் 2024 தேர்தலை மையப்படுத்திய அரசியல் ஆதாயம் லாபரட்ட கணக்கு தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி சூழலை பயன்படுத்திக்கிட்டு விஜயை தாம் பக்கம் இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தோம்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பச்சாதாபத்தையும் ஒரு பரிதாபத்தையும் கொடுத்துரும், அது விஜய்க்கு ஆதரவாக தேர்தல் எதிரொலிக்குமோ, அது நமக்கு எதிராக மாறுடுமோங்கிற லாபரட்ட கணக்கு தான். அப்போ 41 உயிர் போன பிறகு இதுக்கு நீதியை நோக்கி போகணும், இதுக்கு நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நோக்கம் இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி முழுக்க 2026 தேர்தலை மனசு வச்சுக்கிட்டு தான் இந்த விவகாரத்தை நகர்த்துறாங்க. அதான் இருக்கிறதுலே அப்பத்தான் அவாண்டம். சரி, அப்படியே திமுக விஜய்க்கு ஓவரா நெருக்கடி கொடுக்க வேணாம், கொடுத்தா அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவரை லூஸ்ல விட்டுறதாகவே எடுத்துக்கலாம். ஆனா விஜய் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இத்தனை நாட்களாக பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவர் எப்படி அந்த பக்கம் போவாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவரை எந்த பக்கம் வேணாலும் போவார். அவ்வளவு அவர் வீராதி வீரன் கிடையாது, சூராதி சூரன் கிடையாது, கொள்கை கோட்பாடும் கிடையாது, நெஞ்சில வீரமும் கிடையாது, நெஞ்சில ஈரமும் கிடையாது. அந்த ஆள் ஒரு பதவி பிடித்த ஒரு ஆள். பதவி வெறிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், அவ்வளவுதான். போட்டி நெருக்கி பிடிச்சாங்க, பாஜக இறுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பாஜக சண்டஞ்சாக வேண்டியது. நான் அனுமானிக்க வரைக்கும் ஒரு பாஜக போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா போனா இந்த அரசியல் தற்கொலைங்கிற குறைந்தபட்சமா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இறுக்கி பிடிச்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு பக்கம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக அரசு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் அஷ்ரா கர்க் தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இது ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாங்க. அதுவும் இவங்களுக்கு சார்பா பாஜக தரப்புல இருந்தெல்லாம் வழக்கு போடுறாங்க. அதாவது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவங்க நேர்மையானவங்கன்னா அந்த வழக்கை எதிர்கொள்ளலாமே. பாஜக உமானந்தும் சரி, இவங்க தாவேகா தரப்பும் சரி, பாஜக உமானந்தம் சிபிஐ விசாரணை எடுங்கிறாங்க. இவங்க இந்த நீதிமன்றம் நியமிச்சிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை இருக்கிறாங்க. இப்போ அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்படுறான். அப்போ காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரோட அந்த கொலை வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா அங்கே பாரபட்சமான அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேணுங்கிறது பெரும்பான்மையான மக்கள் வச்ச கோரிக்கை. அந்த நெருக்கடி விளைவாக அவர் வழி இல்லாமல் திமுக அரசு அது மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றுது. மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றுறப்ப இதே விஜய் பேசினார், மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐங்கிறது பாஜக அரசோட கைப்பாவையாக மாறிடுச்சு, அப்போ நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க, அப்போ அங்கே போயிட்டு தப்பிச்சுலாம் நினைக்கிறீங்களா, நாங்கள் நீதிமன்றத்தில் போய் சிறப்பு புலனாய்வு விசாரணை கேட்டிருக்கோம், எஸ்ஐடி கேட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு அந்த விசாரணை அமைச்சிட்ட பிறகும், குழுவை அமைச்சிட்ட பிறகும் இல்லை சிபிஐ வேணுங்குது. இப்போ பாஜக அரசோட கைப்பாவையாக இருக்குன்னு இவரால் சொல்லப்பட்ட அந்த சிபிஐட்ட போகிறாங்க. ஒரு பக்கம் சிபிஐட்ட போகிறாங்க, அதே கோரிக்கையை பாஜக வைக்குது. அதே சமயத்தில் பாஜகவை சேர்ந்த தலைவர் மக்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. பாஜகவோட முகங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஜய்கிட்ட பேசலாம் தகவல் வருது. அப்போ எல்லாத்தையும் நம்ம முடிச்சு போட்டு பார்த்தோம்னா எதுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சிடும். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவங்களே அமைச்ச ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்த அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவாகட்டும், இவங்க மட்டும் எப்படி நேர்மையா விசாரிச்சிருவாங்க? அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைச்சது யாரு? அதிமுக ஆட்சி காலத்தில். ஆமா, அவங்க அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. துப்பாக்கி சுட்டு நிகழ்த்தது எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைச்சது எடப்பாடி பழனிசாமி. அதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொரு நகரமும் சொல்லப்பட்டது, அது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலைன்னு சொல்லிட்டு மக்கள் பக்கம் நின்று நியாயத்தை அன்னைக்கு எடுத்துரைச்சது அருணா ஜெகதீசன் ஆணையம் தான். அதில் தொடர்புடைய யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் திமுக மீதான குற்றச்சாட்டு. அப்போ அவங்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையாக விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை குறைபாடு இல்லை. இந்த இவர் அந்த கார்க்குங்கிற அவர் மேலேயும் அவரோட பின்புலத்தை பார்க்குறப்ப நேர்மையாக தான் விசாரணை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் நேர்மையாக விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது பிரச்சனை இல்லை. இந்த திமுக எந்த மாதிரி அணுகும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட அறிக்கை வந்தால் கூட இதை என்ன எவ்வாறு எடுத்துக்குவாங்க அப்படின்னு உடனடியாக அதன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறதுக்கு போன முறை அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையை கொடுத்தப்ப 2022 மே 18 கொடுக்குறாங்க. கொடுத்து 3 மாதத்துக்குள்ள சட்டமன்றத்தில் வைக்கணுங்கிறது விதி மரபு. 3 மாதம் வரைக்கும் வைக்காமல் இருந்து ஒரு பத்திரிகையாளர் எடுத்து தகவல் எடுத்து வெளில விட்டு அதுக்கு மேலே ஒரு வழி இல்லாமல் எடுத்து சட்டமன்றத்தை வச்சாங்களே ஒழிய அதில் எதை அமலாக்கம் பண்ணாங்கன்னு பார்த்தா அதில் இந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு நிவாரணத்தை உயர்த்தி கொடுங்கிற ஒரே ஒன்றை மட்டும் தான் அது நிறைவேற்றாங்க, மற்றபடி எதையும் செய்யலையே. அப்போ அதனால திமுகவோட செயல்பாடும்
நம்பகத்தன்மை உரியது இல்லை. இப்ப இந்த சம்பவத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விஜய் மேல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே வருது. இதனால மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி மேல அதீதமான ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாரும் அரசாங்கத்தை நோக்கி குறை சொல்லும் போது இவங்க மட்டும் அரசாங்கத்தை காப்பாத்திட்டு விஜயை மட்டுமே குறை சொல்றாங்க அப்படின்னு ஒரு வெறுப்பு உருவாக்கிறதா சொல்றாங்க. யார் சொல்றா? எதிர்த்தரப்புல இருந்து வருது. யாரு யார் எந்த தரப்பு? யாரு? அதிமுக தரப்புல இருந்து வருது, பாஜக தரப்புல இருந்து வருது. அவன் அப்படிதாங்க சொல்லுவேன். அதிமுக பாஜக அப்படிதாங்க சொல்லுவேன். வருதா இல்லையா அந்த விமர்சனம்? ஏங்க விமர்சனம் இல்லைங்க, அது கருத்துருவாக்கங்க. ம். அவனுக்கு வந்து ஒரு அஜெண்டா. மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி மேல எந்த வெறுப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்றீங்களா? என்ன வெறுப்பு இருக்குது? ம். வெறுப்பு வந்தது விஜய் மேல. நீங்க போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, விட்டுட்டு எப்படி ஓடி போலாம் கேக்குறாங்க. அதைத்தான் நான் கேள்வியோட தொடக்கத்திலேயே சொன்னேன். விஜய் மேல பாதிக்கப்பட்டவங்களே எந்த குறையும் சொல்லல. பாதிக்கப்பட்டவங்க சொல்ல மாட்டாங்க, அது அவங்க பெருந்தன்மை, அவங்க மாண்பு, அவங்க கடந்து போவாங்க. தமிழ்நாடு முழுக்க பொதுவான மக்கள் கேளுங்க. இப்பவும் பல பேர் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரர் இருக்காங்க, பல பைத்தியக்காரர் இருக்கான், பல பேர் வந்து மன நோயாளியா இருக்கான். அவனுக்கு 41 உயிர் போனதுச்சுன்னா அந்த உயிரோட இழப்பு என்ன, சமூக மதிப்பீடு என்ன, ஒரு மரணங்கிறது ஒரு குடும்பத்தை எப்படி நிலகுலைய வைக்கும், ஒரு மரணம் ஒரு மனுஷனை எப்படி உலுக்கி போடும், ஒரு மரணம் கடைசி வரைக்கும் எவ்வளவு வலியா இருக்கும், அதை மீள முடியாம அந்த குடும்பம் எப்படி தவிக்கும், ஒன்றும் தெரியாதுங்க அவனுக்கு செய்திங்க. 40 பேர் செத்து போயிட்டாங்க ஒரு செய்தி கடந்து போவான். ஆனா வந்து அதை வாழ்க்கையை அனுபவிச்சு வழியா திறந்தவரும் வாழ்ந்து கொண்டிருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க. பல பேர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. 9 மாச கர்ப்பிணி வந்து தான் கணவனை பறி கொடுத்துட்டார். இன்னும் 40 ஆண்டு 50 ஆண்டு அந்த பெண்மகள் வாழ்வானாலும் வாழ்க்கை முழுக்க இந்த நொடி நினைச்சு கவலைப்பட மாட்டா. அந்த அங்க போகாம இருந்தா நம்ம கனவு உயிரோடு இருந்திருப்பானே அப்படின்னு வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நொடியும் பின்னோக்கி யோசிச்சு அதை வழியா இருக்காது. இது எதுவுமே தெரியாம அப்படி மோடு முட்டித்தனமா என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்கணும், விஜய்க்கு ஒத்து ஊதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மன நோயாளிகள், மனிதத்தன்மை இல்லாத சைக்கோக்கள் வேணா அப்படி பேசுவேன். மனசாட்சி உள்ள யாரும் அப்படி பேச மாட்டேன். இப்ப இதை கேட்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இருந்தாலும் இது வந்து விமர்சன பொருளாக மாறின உடனே தவிர்க்க முடியல. இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இட்லி கடை படத்தை பார்த்து அதற்கு விமர்சனம் கொடுத்து ஆகணுமா? அதாவது இந்த சமயத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து காமராசர் புகழ் வணக்க பொதுக்கூட்டம் நடத்தணுமா அப்படின்னு கேட்க முடியுமா? அண்ணன் சீமானவர்கள் வந்து அங்கே வந்து அது நடந்த பிறகு, அந்த பேரவளை நடந்த பிறகு அடுத்த நாள் காலையிலே போயிட்டாங்க. காலையிலே போய் களத்தில் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி, அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அங்கே இறந்த உடல்களை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு, மக்களுக்கான சந்திப்பு, மக்களுக்கான செயல் திட்டம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல கலை படைப்பு வந்திருக்கு, அதை பாருங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. அதில் போய் பார்க்குறாங்க. விஜய் இப்போ வரைக்கும் வீட்டை விட்டு வெளில வராமல் எதுக்கு இருக்காரு அப்படின்னு ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான். விஜய் வந்து வெளில வராமல் இருக்கிறாரு, அந்த காணொலியில் கூட அவர் வந்து ஒரு மன்னிப்போ வருத்தமோ கேட்கல, அது தார்மீக பொறுப்பேற்கல அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். இப்போ அண்ணன் சீமான் போய் அங்கே திரைப்படத்தை பார்த்து என்ன போகுது? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, காமராஜர் நினைவு நாளின் போது அண்ணன் சீமான் தான் சொன்னாரு, இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி துளி கூட கவலைப்படாம குஷி ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அதாவது இந்த மரணத்தை பத்தி, இந்த பேரவலத்தை பத்தி கவலைப்படாம ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறதுக்கும், ஒரு நல்ல கலைப்படைப்பு வந்திருக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கான ஒரு வாழ்வில சொல்லக்கூடிய படைப்பு வந்திருக்கு, அந்த படைப்புல உள்ள கருத்தை உள்வாங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு மாறுபாடு இருக்கு. ரெண்டுக்கும் மலைக்கு மடுக்குமான மாறுபாடு இருக்கு. அதுல வந்து அது ரெட் செயின் தயாரிப்பு, ரெட் செயின் வெளியிடுங்கிறேன். இப்போ விடுதலை 1, 2 படத்துக்கு வந்து அண்ணன் போய் நேரில் பிரத்யேக காட்சியில் போய் பார்த்து அந்த படத்துக்கு வாழ்த்து அறிக்கை கொடுத்தாங்க, பாராட்டினாங்க. விடுதலை 1, 2 வந்து யார் வெளியிட்டா? ரெட் ஜெயின் தான் வெளியிட்டு. அப்ப ஏன் அப்ப விமர்சிக்கல? ரெட் ஜெயினோட வெளியீட்டுக்கு ஏன்? அதான் சொல்றேன், அன்றைய கால சூழல் வேற, இப்ப இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. நாம வந்து ஒரு பேரவலை நிகழ்றப்ப நாம வந்து கேளிக்கைகளையும் பொழுதுபோக்களையும் திளைச்சு நிக்கல. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான ஒவ்வொரு செயல் திட்டம், வேலை திட்டத்தில் பங்கேற்று நகர்ந்து கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு உள்ளம் கற்பிக்கப்படுது. அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திமுக எதிர்ப்பை பத்தி எவன் பாடம் எடுக்கிறது? யார் பாடம் எடுக்கிறது? இவனுக்கு எல்லாம் மண்டைக்குள்ள வந்து இந்த விஷயத்துல வந்து விஜயை காப்பாற்றி விட்டணும் அந்த எண்ணம் இருக்கு. அவன் ஏன் வெளில வரல கேட்கலையே. இந்த 10 நாள் ஆச்சு வெளில வரல. இல்ல, வெளியில வர்றதுக்கான அனுமதி கேட்டிருக்கிறாரு. என்ன அனுமதி? என்ன விசா வாங்கணுமா கரூர் போறதுக்கு? இல்ல, சில கண்டிஷன் கேட்டிருக்கிறாரு. பொதுக்கூட்டத்துக்கு, தெருமனை கூட்டத்துக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்குங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்க்க எடுங்க அனுமதி. மறுபடியும் வந்தாருன்னா கூட்டம் சேர்ந்துடக்கூடாதுன்னு சிறப்பு ஏற்பாடுகளை கேட்டிருக்கிறாரு. தேவையில்லைங்க. நீங்க போக படம்னா காவல்துறை பாதுகாப்பு தரும். அதை தாண்டி நீங்க ஓய்வுப்புரிய பாதுகாப்புல இருக்கீங்க, தானா உங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும். உனக்கு போறதுக்கு துணிவு இல்லை, நெஞ்சில வீரம் இல்லை. போற இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து கூட குறைச்சலா பேசிட்டா நம்ம அவமானம் ஆயிடுமே, அவமரியாதை ஆயிடுமே, நம்மளோட இமேஜை உடஞ்சு பயப்படுற. ஆனா உண்மையிலேயே போனா அங்க இருக்கக்கூடிய எந்த மக்களும் அவங்க வந்து 1 வார காலம் ஆயிடுச்சு, 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சு,
அவங்களுக்கு வந்து இந்த இழப்பு நிகழ்ந்துருச்சுங்கிற யதார்த்தத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க. இழப்பு நிகழ்ந்துருச்சுன்னு அவங்க கண்ணீர் சிந்தி அழுது அரற்றி அவங்க வந்து ஒரு யதார்த்தத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ விஜய் போனால் விஜய்கிட்ட அழுவாங்க, இல்லை வந்து அந்த படத்தை காட்டுவாங்க, தோளில் சாஞ்சிக்கிட்டோ இல்லை வந்து கட்சி பிடிச்சோ அழுவாங்களே ஒழிய யாரும் விஜயை காயப்படுத்தும் விதமாக அவமரியாதை செய்யும் விதமாக பண்ண மாட்டாங்க. உனக்கு போகிறது துணிவு இல்லை, நீ தொடர் நடுங்கி நீ பயந்தாங்க நீ போகிறது பயந்துருக்குற. அதுக்கு வந்து காவல்துறை அனுமதி, எதுக்கு பாதுகாப்பு? இப்போ காவல்துறை கேட்டதான் செய்வியா? காவல்துறை 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னாங்க, ஏன் நிறுத்தல? அப்போ இதெல்லாம் ஒரு நாடகங்க. மறுபடியும் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா இருக்கிறாங்க. போனாலே அசம்பாவிதம் நடக்குமா? இல்ல அவர் போன முறை அவர் கேட்டிருக்கிற முன்னேற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் வரும்போது திருச்சி ஏர்போர்ட்ல என்னுடைய ரசிகர்கள் இருக்கக்கூடாது. நீ உன் பைத்தியக்காரத்தனமா நீ ஒழுங்கா வெளியிடத்துல நீ வந்து இவ்வளவு நாள் படப்பிடிப்பு போனேன், தமிழ்நாடு முழுக்க படப்பிடிப்பு போனேன், அப்ப எல்லாம் கூட்டம் வந்துச்சா? இல்ல பல இடங்கள்ல படப்பிடிப்புல கூட்டம் வந்ததை பார்த்திருக்கிறோமே. நீங்க கட்சி தொடங்கின பிறகு அவர் இந்த கூட்டம் வந்து படப்பிடிக்கும் போது வந்துச்சா? நீ போறது தெரியாது வர்றது தெரியாது, அப்ப எப்படி போனேன்? உடனே போயிட்டு வர முடியாத? இப்ப நீ அஜித்குமாரோட வீட்டுக்கு போனீங்க, எப்படி போனேன்? உளவுத்துறை கூட தெரியாம போனீங்க, எப்படி போனேன்? அப்ப எங்க போச்சு இந்த கூட்டம் எல்லாம்? போகணும்னு நினைச்சா போக முடியுங்க, போக மாட்டாங்க இந்த ஆளு. அது காரணம் சொல்றதுக்கு அதாவது சாக்கு போக்கு சொல்றது இது. இறந்து போன 41 பேரோட படத்தை வச்சு ஒரு மலர் விளக்கம் செலுத்த துப்பு இல்ல. கட்சிக்காரன் தமிழ்நாடு முழுக்க மலர் விளக்கம் செலுத்துங்க. எந்த நிகழ்வும் வந்து திருநெல்வேலியில அவங்க கட்சி தலைமை விடுச்சா விஜய் மாலை மலர் விளக்கம் வச்சாரா? இல்ல விஜய் மாலை போட்டாரா? பனையூர் அலுவலகத்தை வச்சு ஒரு மலர் விளக்கம் செய்யல, ஒரு மாலை போடல, ஆயுத பூஜை கொண்டாடுறோன்னா எந்த வாகனத்துல அவன் செத்து போனானோ? பின்ன அரசியல் செய்ய நாங்க விரும்பல. பின்ன அரசியல் பண்றது தாவேக்கா தாங்க, விஜய் தாங்க பண்றா, வேற யார் பண்றா? அந்த காணொலியில நான் இந்த மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பொறுப்பு யாரு இருக்கணும்? நீ கூட்டாளத்துல செத்து போயிருப்பானா? நீ நேரத்துக்கு வந்தா செத்து போயிருப்பானா? உன்னோட அலட்சிய போக்கு, உன்னோட திமிர்த்தனம், உன்னோட பணியார்த்தனம், உன்னோட பண திமிரு அலட்சியம் வந்த நீ ஒரு படத்துக்கு 12 மணிக்கு படம் பிடிப்பு 7 மணிக்கு போயிருவியா? இல்ல செருப்பட்டு அடிக்க மாட்டான் ப்ரொடியூசரு. அவன் என்ன உனக்கு அலட்சியம்? மக்கள்னா அவர் ஓட்டில் கிடந்தா உனக்கு என்ன அப்படின்னு அலட்சியம். அதனால உயிரை விட்டாமே, உன்னாலதான் செத்து போனான். அது பொறுப்பேற்கணுமா இல்லையா? கண்டிப்பா. நீ அஜித்குமாரோட மரணத்துக்கு ஸ்டாலின் வந்து நேரடி பொறுப்பு கிடையாது, தார்மீக பொறுப்பு தான். தன்னோட துறைக்கு கீழே தன்னோட ஆட்சியும் கீழே நடக்குது. அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டார். நாம விமர்சனம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மட்டும் நீ மன்னிப்பு கேட்கிற, மற்ற மரணங்களுக்கு ஏன் பொறுப்பேற்க? 20க்கும் மேற்பட்ட சிறை மரணங்கள் நடந்திருக்கு. அதை விஜயும் கேட்டார், மற்றவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னார். அப்ப அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன நீ இதுக்கே மன்னிப்பு கேட்கல, ஏன் வருத்தம் தெரிவிக்கல? நான் எந்த தவறும் பண்ணல. அந்த அவன் கொடுத்த இடத்துக்கு போய் பேசுனது தவிர எந்த தவறும் பண்ணலன்னா, இந்த காணொலியில இரங்கல் காணொலியில எங்கள் அரசியல் விதியமாக தொடரும்னா, சிஎம் சார் நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்ல அலுவலகத்தில் இருப்பேன் அப்படின்னா அது கூட வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இப்ப அவர் வந்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச விதத்துல சிஎம் சார் நீங்க பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க அப்படிங்கிறாரு. அண்ணன் சீமான் வந்து சிஎம் சார் ஏன் சொல்றீங்க அப்படிங்கிறாரு. நீ பழி வாங்க அளவுக்கு திமுக பழி வாங்க அளவுக்கு திமுக தான் நீ என்ன புடுங்க? திமுக என்ன பண்ண நீ? இல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாம் எடுத்து சொன்னாரு. புதுசா சொல்றாரு. இந்த களத்துல 4ஆம் நிலமா நாம் தமிழர் கட்சி பேசுது. திமுக பழிவாங்க அளவுக்கு ஒண்ணும் பண்ணல நீ. ஆனா யார் பேச்சு வீரியமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ந்தது? யார் பேச்சு வீரியம் போச்சு? அவருடைய பேச்சு தானே ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது. ஏதாவது எதிர்மறையா கேட்கறதுக்காக ஏதாவது கேட்காது. இல்ல நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஊடகம் யாரு? எல்லாம் கம்பெனி பேக்கேஜ் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் யாரு இதை விவாதம் பண்ண எடுப்பான்? சும்மா ஏதாவது இதெல்லாம் ஒரு கொடுமை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத, மனித தன்மையே இல்லாத, இதையும் வந்து தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். 41 பிணங்கள் விழுந்தும் கூட மனம் திருந்தவோ மனம் வருந்தவோ நம்மளால உயிர் போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியோ துளியும் இல்லை. ஒரு கொடூரமான ஒரு குரூரமான மனம். இப்படி எல்லாம் சாதாரண இருக்க முடியாது யாராலையும். இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க, ஒருவேளை அவர் இந்த நெருக்கடிக்கு பயந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போயிட்டாருன்னா அது வந்து அரசியல் தற்கொலையாக மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நேற்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையமா அந்த தொகுதியில் பேசும்போது தாவேக்கா கொடி வந்து ஆட்டப்படுது, கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. தயாராகிட்டாரு போலயே. சனி படம் தனியாக போதும் நினைக்கிறேன். போகட்டும், எப்படியோ போகட்டும், நாசமா போகட்டும் நமக்கு. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் நெருக்கடி ஏற்படும்? நெருக்கடி எல்லா சிக்கலும் விஜய்க்கு தான் இருக்க போகுது. நமக்கு நெருக்கடி. அவருக்கு இதனால பெருசா எந்த ஒரு பலனும் இல்லைங்கிறீங்களா? நீ அம்பலப்பட்ட மக்கள் மத்தியில் நீ எவ்வளவு குடூரங்கிறது அம்பலப்பட்டுருச்சு. அதனால அதெல்லாம் ஒன்று. சரி, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.